வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். பிக் பாஸ் தமிழ். பிக் பாஸ் தமிழுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறவர் வந்து ஷாசோ சதீஷ் சாரதி, இவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம், ஐயோ பிக் பாஸ்க்கு என்னாச்சு, ஏன் அப்படிலாம் ஸ்டோரி போட்டிருக்காரு அப்படின்னு வந்து கேள்வி கேட்குறாங்க. அது என்ன அப்படின்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் போட்டுக்கோங்க. பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பிக் பாஸ் 1லேருந்து சீசன் 8 வரைக்கும் ஒரே ஆள் தான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் நம்ம ஷாசோ சதீஷ் சாரதி. பயங்கரமான கம்பீரமான குரல் அவருக்கு. அவர் வந்து ஒரு ஆக்டர், அது மட்டும் இல்லாமல் டப்பிங் ஆர்டிஸ்ட். அதோட பயங்கரமான ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் ஹெல்த் கோச்சுங்க அவர். மென்டல் ஹெல்த்துக்கு வந்து அவர் கோச்சராகவும் இருக்கார். அவர் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எக்ஸ்பிளைன் மை ஹர்ட் அண்ட் ஸ்டில் காட் ஹர்ட், ஐ லேர்ன்ஸ் டு ஸ்டாப் டாக்கிங் அப்படின்னு போட்டிருக்காரு. நான் காயப்பட்டதை விலக்கி காயமடைந்தேன், அதனால் நான் பேசாமல் இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு வந்து ஒரு ஒருக்கமான ஸ்டோரி போட்டிருக்காரு. நீங்கள் பிக் பாஸ் நீங்களே பேசாமல் இருந்தால் எப்படி? பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கேட்குற ஒரே கம்பீரமான குரல் உங்களுடைய குரல் தான், நீங்களே பேசாமல் போயிட்டால் எப்படியா அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேன்ஸ் எல்லாமே, நான் பிக் பாஸ்க்கு என்னாச்சு, என்ன பிரச்சனையாக இருக்கும், எதாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் பிக் பாஸ், நாங்களே பார்த்துக்குறோம், உங்கள் குரல் தானே வீட்டு ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக வந்து நெட்டிசன்ஸ்லாம் பயங்கரமாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பிக் பாஸ் முடிஞ்சதும் பாண்டிச்சேரி போயிருந்திருப்பார் போல். அங்கேருந்து ஒரு வீடியோ எடுத்து அவருடைய இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு. புதுச்சேரி க்ரானிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்காரு. எல்லோரும் பிக் பாஸோட ஃபேன்ஸ் எல்லாருமே பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு, இனி அக்டோபர் மாதம் வரும், ஒரே ஜாலி தான் அப்படி இப்படின்னு கமெண்ட்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஒருத்தரெலாம் வந்து, இதுதான் உங்களுடைய இனிய தனிமையாக பிக் பாஸ் அப்படின்லாம் பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 1 to 7 வர கமலஹாசன் சார் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி வந்தார் 8க்கு. பட் சீசன் 1லேருந்து 8 வரைக்கும் ஒரே ஆள் தான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அவர் தான் நம்ம ஷாசோ சதீஷ் சாரதி. அவர் அப்படி ஸ்டோரி போடவும் அவருடைய ஃபேன்ஸ்லாம் அப்படியே பயந்துட்டாங்க போல இருக்குது. எனிவே பார்க்கலாம். வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.